அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோலிங்க இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் கொப்பரை என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுன்னு பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடிங்க இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நம்ம தினசரி கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க. நம்ம தினசரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அனைத்து விதமான விளைபொருள்களுக்கும் விலைகள் கொடுத்துட்ருக்குறாங்க. தேங்காய் பருப்பு மட்டும் இல்லைங்க, நிலக்கடலைங்க, எள்ளு, வாழை எல்லாமே விலை கொடுத்துட்ருக்குறேங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம போடுற தகவல் உடனே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னொரு தகவலுங்க, கூடுதல் தகவல். இப்போ நாம் இங்கே சொல்கிற விலை எல்லாமேங்க வியாபாரிகள் ஒரு குடோனுக்குள்ளே விவசாயி கொண்டு வைக்கிற கொப்பரையை பார்த்து விலை குறித்து அந்த விலைக்கு தான் வாங்குறாங்க. நீங்கள் வீட்டில் பருப்பு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வியாபாரிகிட்ட தயவுசெய்து அந்த விலை எதிர்பார்க்காதீங்க. இங்கே நம்ம சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா மண்டியில் பலதரப்பட்ட குவாலிட்டியில் பருப்பு வருதுங்க. அந்த குவாலிட்டிக்கு உண்டான குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை தான் சொல்கிறேங்க. அந்த ரேட்டுக்கு இடைப்பட்ட விலையில் தான் பருப்பு வர்த்தகம் நடக்குங்க. ஏன்னா எல்லா பருப்புமே டாப் ரேட்டில் போச்சுன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு மூட்டையை சாம்பிள் பார்ப்பாங்க, சாம்பிளுக்கு விலை குறித்து போடுவாங்க. அந்த விலை விவசாயி திருப்தியாக தான் விவசாயி பருப்பை விற்பாங்க. இல்லை விவசாயி திருப்பி எடுத்து போயிடலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. அதே மாதிரிங்க இந்த வீடியோவில் கீழே அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் கீழே கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேருங்க. சிலருடைய தகுதி தராதாரத்தை அந்த கமெண்ட் பண்ணுறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதுக்காக டென்ஷன் ஆக போகிறது இல்லைங்க. கமெண்ட் பண்ணுறவங்களுடைய தகுதியும் தராதாரத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கம்முன்னு போயிடுறோம். நல்ல நல்ல கேள்விகளுக்கும் கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேங்க. இந்த வீடியோலிங்க இந்த ஏலம் எங்கே நடந்துச்சு, என்ன தேதியில் நடந்துச்சு, எவ்வளோ பருப்பு வரத்து வந்துச்சு, மொத்தமாக எவ்வளோ வர்த்தகமாச்சு அப்படிங்கிற எல்லா தகவலுமே இருக்குதுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுற பெருந்துறை கூட்டுறவு வேளாண் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7825 மூட்டைகளில் பருப்பு விற்பனைக்கு வந்துருந்துங்க. மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 5,52,00,000 ரூபாய்ங்க. மொத்த கிலோ பார்த்தீங்கன்னா 3,60,60,000 கிலோ விற்பனைக்கு பதிவாயிருந்ததுங்க. இப்போ வாங்க விலையை பற்றி பார்க்கலாமுங்க. அன்சல்ஃபர் பருப்புங்க முதல் தரம் 1 கிலோ குறைந்தபட்ச விலையாக 150 ரூபா 81 காசில் இருந்துங்க. அதிகபட்சமாக 161 ரூபா 10 காசு அப்படிங்கிற விலையில் தரத்தை பார்த்து வியாபாரிகள் ஒவ்வொரு லாட்டுக்கும் விலை குறித்து போட்டிருந்தாங்க. 150 ரூபா 81 காசு டு 160 ரூபா 10 காசு இந்த இடைப்பட்ட விலையில் தான் இன்றைக்கி வர்த்தகம் ஆயிருக்குதுங்க. அதே இரண்டாம் தர அன்சல்ஃபர் பருப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 150 ரூபா 89 காசில் இருந்துங்க. அதிகபட்சமாக 152 ரூபா 69 காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க. அடுத்ததாக சல்ஃபர் போட்ட பருப்பு முதல் தரம் 1 கிலோ குறைந்தபட்சமாக 147 ரூபா 99 காசில் இருந்துங்க. அதிகபட்சமாக 161 ரூபா 19 காசுக்கு விற்பனையாக இருக்குதுங்க. அடுத்து இரண்டாம் தர பருப்புங்க சல்ஃபர் போட்ட பருப்பு 1 கிலோ குறைந்தபட்சமாக 81 ரூபா 99 காசில் இருந்துங்க. அதிகபட்சமாக 150 ரூபா 89 காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. இந்த ஏலம் நடந்த தேதி பார்த்தீங்கன்னா 22/7/2026 புதன்கிழமைங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டைம் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேங்க. மறக்காமல் நம்ம ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம தினசரி கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலோ இல்லை நீங்கள் பயனடைஞ்சிருந்தாலோ நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வச்சுக்கிறேங்க. அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.